சனி பகவானுக்கு மட்டும்தான் நீதி நேர்மை கரெக்டா பார்த்து கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால இந்த அளவு கூட சனினா எல்லாருக்கும் பயம் இருக்கு. இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா சனி ஈஸ்வரன் சாய்ந்து ஒற்றை காலை ஊன்றி ஊன்றி நடக்கக்கூடியவர், ஒற்றை கால் இல்லாத மாற்றுத்திறனாளின்னு சொல்லக்கூடிய சனி பகவான். சோ அதனால இவர் மந்தன் சொல்லுவாங்க. 2.5 வருஷம் ஆகும் கட்டத்தொடு நகர்ந்தவர் பொறுமையா நடந்து வருவார். அப்படிப்பட்ட இந்த மந்தகன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் பண்ண போறாருன்னா எல்லாத்தையுமே கொடுக்க போறாருங்க. வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்து, திருமணம் எல்லாமே நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல, திருமணம் தட்டிக்கிட்டே எனக்கு போயிட்டு சொல்லிட்டு இருந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்கள் பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பா வரப்போகுதுங்க. சடனா திருமணம் ஆயிடும். எப்படின்னு தெரியல சார், நானும் எங்கெங்கோ தேடி பார்த்தேன் கிடையாது, டக்குன்னு வரணும் சார், நாங்க பேச போனா ஓகே நாங்க காண முடியும் சார். அது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு. திருமணத்தை எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் திருமண தடை போக்கப்படுது. ஏன் நான் சொல்றேன், இந்த காலத்துல ஏனைய கிரக பேச்சுகள் வரும்போது உங்க சுக்கிரன் சனி கூட சேருவார். இது நண்பர்கள் இணையும் போது உங்களுக்கு மிக மிக உன்னதமா இருக்குங்க. சனி கொடுக்கிற இடத்துல அமர்றார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பாங்கிறது சாஸ்திர விதியில பழமொழியும் கூட. அப்படிப்பட்ட சனி கொடுக்கிற இடத்துல இருக்க. ஏன்னா குருவோட வீடு. குருங்கிறது என்ன? தனக்காரகன். அப்ப ஜலராசி. அப்போ வெளிநாடு போலாமா? தாராளமா வாய்ப்பு வரும், கிளம்பும். புரியுதா சார்? இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வாகனம் வாங்கலாம், தாராளமா வாங்கலாம், வாய்ப்பு தேடி வரும். சார் வீடு கட்ட போற சார், தாராளமா கட்டலாம். இவங்க என்னென்ன ஆசைகள் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஆசையும் நிறைவேற்றுற அமைப்பா தாங்க இங்க இருக்கு. சரி, அடுத்தபடியா இங்க குரு பகவான் பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வையில் நல்லா இருக்கு. குரு 6ஆம் இடத்தை பார்க்கறது, 8ஆம் இடத்தை பார்க்கறது, 10ஆம் இடத்தை பார்க்கறது. அப்படி 10க்கு ராகு வருவார். 10ல பாம்பு என்ன சார் ஆகும்? வேலையில போட்டு அலக்கழிக்கும் சார். ஆனா அந்த பாம்பு என்ன பண்றாங்க? குரு பகவான் பார்த்துட்டாரு சார். அப்போ குரு பார்த்தா கோடி பாவ விமோச்சனம். இங்க ராகுவால எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? 10ல ராகு வந்தா வேலையில போட்டு அலக்கழிக்கும்பாங்க. அது ஒண்ணு. 10ல ராகு இருந்தான்னா கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுவான்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் வாய்ப்புகள், வேலை நிமித்தம் வெளியூர் போற அமைப்பு கூட பலருக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுறதும் பாத்தீங்கன்னா குருவோட பாதையில் இருக்கும்போது ராகுவால் கெடுபலன் எதுவுமே கொடுக்க முடியாது. புரியுதா? அப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ஆண்டு அமர்க்காம சூப்பரா இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது எப்படி சார் இருக்கணும்? அடுத்து குரு இங்க வருவாரு. இங்க வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், குரு 9ஆம் போற எங்க போவோம்? சனி பகவான் மேல போயிடும். அப்போ 3ல குரு என்ன பண்றாரு? சனியை பார்க்க தான் ஊட்ட தானே இங்க வலுவாக்குற. புரியுதா? அப்ப தான் ஊட்ட தானே இங்க வலுப்படுத்தும் போது இங்க யாரு இருக்கா? சனி இருக்காரு. அப்போ இந்த 2 ஆண்டு காலத்துல ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீ கடந்த காலமா நீங்க பட்டு இருந்த கஷ்டங்கள்